நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உம் கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே அச்செயல் செய்தவர் என்று ஒன்றற்றவர். சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே அச்செயல் செய்தவர் என்று ஒன்றற்றவர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். கரம் காயங்கள் கண்டோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. கரம் காயங்கள் கண்டோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார் ருசித்தோர் கூறுவார். இயேசுவே ஆண்டவர். காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார் ருசித்தோர் கூறுவார். இயேசுவே ஆண்டவர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். கரம் வேளை உணர்வோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. கரம் வேளை உணர்வோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அறிந்தோருமை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே இச்செயல் செய்தவர் என்று என் இரட்சகர். சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே இச்செயல் செய்தவர் என்று என் இரட்சகர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். கரம் இவ்வேளை உணர்வோருமை போற்றுவார். ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்ப்போமா? நமக்காக சிலுவையிலே அப்படியாய் ஆணிகளினால் கடாவப்பட்ட அந்த கரத்தை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன்.
நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாய், தியானிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல தலைப்பு, பாவத்தின் பரிகாரி. ஆண்டவர் பாவத்தின் பரிகாரி. முதல்ல பாவம் என்றால் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பின்பு இச்சையானது பாவம் கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்னொரு வசனம் பார்க்குறேன், 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் அப்படின்னு போட்டிருக்கு. யாக்கோபு என்ன சொல்கிறாரு? இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ பாவத்துக்கு மூல காரணம் என்னது? இச்சை. அது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை. அதை பவுல் சொல்கிறாரு. அந்த வசனத்தையும் திரும்ப பார்க்கலாம். அப்புறம் 1 யோவான் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ நியாயப்பிரமாணம் மோசே காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதில் அநேக கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? அதை மீறக்கூடாது. பாவங்களில் அதுக்கு ஸ்டேட்டஸ் கிடையாது. பெரிய பாவம், சின்ன பாவம், இதெல்லாம் ஒரு அப்படின்லாம் நம்ம பாவத்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க முடியாது. அது சிறிதானாலும் பெரிதானாலும் என்ன தான்? பாவம்தான். விஷம் இருக்குது, ஒரு துளினாலும் அது என்ன தான்? விஷம்தான். ஒரு பாட்டில் நிறையானாலும் என்ன தான்? விஷம்தான். அப்படி தானா? விஷத்தினுடைய தன்மை என்ன செய்யாது? குறையுமா? குறையாது. அதே மாதிரி பாவத்தினுடைய தன்மை நிச்சயமாக என்ன செய்யாது? அது தொடர்ந்து என்ன செய்யணும்? பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1 யோவான் 2:16 சொல்லார், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தின் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள், அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த 3 உலகத்தினால் உண்டானது. இது பிதாவாகிய தேவனிடத்துலேருந்து என்ன செய்யலை? வரலை. அதனால் இச்சைகள். அப்புறம் இன்னொன்று என்னது? பெருமை. பெருமையில் பல வகையான பெருமைகள் இருக்குது. பல காரியங்களை குறித்து மனித மனம் என்ன செய்யணும்? பெருமை கொள்ளும். மற்ற நாடுகளில் இல்லாதது இந்தியாவில் நிறைய இருக்குது பெருமை கொள்வதற்கு. அதுலேயும் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்ல. வட மாநிலங்களில் கேள்விப்பட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நிறைய ஹிந்தி பேசுகிறவங்க வட மாநிலத்துக்காரங்க நம்ம ஊருக்கு என்ன செய்கிறாங்க? வேலை தேடி வராங்க. சென்னையில் நான் ஒரு கடையில் போய் முடி வெட்ட போவேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்பர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு தமிழ்நாடு பிடிச்சிருக்கா? அங்கே இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ரொம்ப கண்ணீர் வந்துட்டு. அவர் என்ன சொல்கிறாரு? எங்கள் ஊரில் மதிக்கவே மாட்டாங்க, நாங்கள்லாம் என்னது ரொம்ப தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப மட்டமாக நடத்துவாங்க. ஒரு நாளைக்கு இதே மாதிரி வேலை பார்த்தோன்னா 50 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. இங்கே எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய வாங்குகிறோம் சார், இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன செய்ய முடியல, ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியல, அங்கே இருக்காங்க, அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. வேறு என்ன உங்களுக்கு இங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால், மருத்துவ உதவிகள் என்ன செய்தாங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசு மருத்துவமனைக்கு போனாலும் என்ன செய்தாங்க? இலவசமாக மருத்துவம் பார்க்காங்க, காசே வாங்கலை. இது எங்கள் ஊரில் நினச்சே பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டையும் சொன்னாங்க. சரி, அப்போ ஒரு மொழி தெரியாத இடங்களில் நம்ம அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அவங்க
நிறைய பெருமைக்குரியவர்களால் என்ன செய்கிறாங்க, தாழ்த்தப்படுகிறாங்க. சரி, அது ஒரு பெரிய நம்ம எல்லாத்தையும் என்ன இருக்குது, ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா ஆத்மாக்களும் எப்படி தான் இருக்குது, ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு, சமமான அந்தஸ்து தான் ஆண்டவர் கொடுப்பார். அதனால் இந்த 3 காரியங்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்கணும். லூக்காஸ் 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இளையகுமாரன் சொல்கிறான் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உங்கள் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் அப்பாட்ட சண்டை போட்டு நினைஞ்சான், சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் தூர தேசத்தில் போய் நினைஞ்சான். துன்மார்க்கமான ஜீவியம், கெட்ட நண்பர்கள், துன்மார்க்கமான பழக்க வழக்கங்கள், அவ்வளோத்தையும் நினைஞ்சான், குடித்து அழிச்சிட்டான். கடைசியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவன் என்ன செஞ்சான், இந்த பன்றி சாப்பிடக்கூடிய உணவு கூட எனக்கு கிடைக்கல, ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் என்ன இருக்குது, வேலைக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ தான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சுது. அப்போ அவன் நினச்சான், எங்கள் அப்பாட்ட போய் நான் என்ன சொல்வேன், நான் உங்களுக்கு விரோதமாக பரத்துக்கு முன்பாக என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன், என்ன நீங்கள் ஒரு பையனாக ஏற்றுக்கிட வேண்டாம், நான் தான் சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிட்டேன்னு, உங்களுடைய வேலைக்காரர்களில் ஒருத்தனா என்னைய நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட போய் நான் சொல்லுவேன். நான் முதல்ல தீர்மானம் பண்ணுறான். அதே மாதிரி அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறான். அதில் என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா எப்படி அந்த பையன் வந்துடுவான்னு சொல்லி அந்த வழியை பார்த்துட்டே நிற்கார். அதே போல் நம்முடைய பரம தகப்பன் நம் மீது என்ன செய்கிறாருன்னா, கண்ணோக்கமாக இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த தகப்பன் எப்படி ஏற்றுக்கொண்டார், உடனே அவனை குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துங்க, அவனுக்கு நல்ல செருப்பு கொடுங்க, காலணிகள் போடுங்க, உடனே நல்ல ஒரு கொளுத்த கன்றை அடுப்பிச்சு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதே போல் நம்முடைய பரம தகப்பன் என்ன செய்வார்னா, நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நான் உங்களுடைய குமாரனுக்கு தகுதியை நான் இழந்து போயிடக்கூடாது, அதனால் என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். இதை தான் ஆண்டவர் அந்த நிகழ்ச்சியை சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தது இந்த லூக்காஸ் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, விரிவாக அதை வாசித்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அடுத்தால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பவுல் 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறாரு. தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பவுல் சொல்கிறார், நான் தான் பிரதானமான பாவி, என்னை ரட்சிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். பவுலினுடைய அனுபவம் தெரியும் நமக்கு. அதாவது யூதர்களில் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்யணும், கொடுமைப்படுத்தி அவர்களை கொலை செய்யணும். அதுக்கான ஆணை பெற்று போகிற வழியில் தான் ஆண்டவர் அவனை சந்தித்தார். என்ன சொன்னார், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது, துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவ நானேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு என்ன சொன்னார், நீ என் தலையில் மிதிக்க அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார், நான் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொன்னார். முள் என்பது அவர் தலையில் சூட்டப்பட்ட முள்முடி. அப்போ என் தலையில் மிதிக்கங்கிறது தான் அப்படி சொல்லார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அதுக்கப்புறம் 2 நாள் அவன் பார்வை இல்லாதவனாக இருந்தான். அதுக்கப்புறம் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எவ்வளவும் தாமதிக்காமல் அவன் என்ன செஞ்சான், கர்த்தரை அவரை மகிமைப்படுத்தினா, அவரை குறித்து சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் கூட அவன் என்ன செய்யலை, டிலே பண்ணவே இல்லை. அல்லேலூயா. பவுலுடைய அனுபவம் அதுதான். அவர் சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையானது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், பிரதானமான பாவி நான். இது மாதிரி நம்முடைய அனுபவம் அப்படி இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து, ஆண்டவரை என்னை போல் ஒரு நீதிமான் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு நினச்சக்கூடாது.
2 பேர் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இவனை அல்ல அவனே நீதிமான்னு சொல்லி ஒருவனை சொன்னார். அவன் என்ன சொன்னான்? வானத்துக்கும் ஏறெடுத்து பார்க்க துணியாமல் பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் அவனை தான் என்ன செஞ்சார்? அங்கீகரித்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கோம். சரி, எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் ஒரு காரியம் எசேக்கியேல் திரும்ப திரும்ப ரொம்ப தீவிரமாக சொல்கிறார். 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இது எந்த சாவு அப்படின்னு சொன்னால், இது ஆத்ம மரணம். ஆத்மா என்ன செய்யக்கூடாது? மரணம் அடையக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சரீரத்தை மாத்திரம் அழிக்கவல்லவருக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்கவல்லவருக்கு பயப்படுங்கள்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் கொலை செய்கிறவர்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்க? கொலை பழிக்கு ஆளாயிருவாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட நிமித்தம் இந்த ஆத்மா என்ன செய்யும்? ஈடேறிடும். அது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்துடும். அவங்களுக்கு நீ பயப்படக்கூடாது. ஆனால் எல்லாவற்றையும் அழிக்க வல்லவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ அவங்களுக்கு தான் பயப்படணும்னு சொல்லி அவங்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நம்ம பார்க்குறோம். அதனால தான் எசேக்கியேல் சொல்லார், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அது ஆத்ம மரணத்தை குறிக்கிறது. சரி, நாம் எப்படி இருக்கணும் அப்படி? நாம் உத்தமர்களாக நீதிமான்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். விலகி இருக்கணும். நம்மை அறியாமல் நம்முடைய காரியங்கள் நம்ம எல்லை மீறி போயிடுது. அநேக வேளைகளில் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். அப்போ என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகணும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையது. அதுக்காகவே அவர் இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்தார். பிதாவினால் அனுப்பப்பட்டார். அந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த இரத்தம் கொல்கத்தாவில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், எருசலேம் நகர வீதிகளிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் இன்றைக்கும் அது நம்மை மீட்கிறதாக, நமக்கு மீட்பை கொடுக்கிறதாக அது இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கம் நமக்கு ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணப்படவும் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பரிபூர்ணமான ஜீவன் அப்படின்னு சொன்னால் அது நித்திய ஜீவனை குறிக்கு. நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும்னா அது என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அது பரிபூர்ணமானது, அதில் எந்த குறையும் கிடையாது. நித்திய ஜீவன்னா என்ன செய்யும்? என்னாலும் அது என்ன செய்யும்? சாகாமல் இருக்கும், உயிரோடு இருக்கும், அது வாழும். அதனால தான் அதுக்கு நித்திய ஜீவன் வச்சுருக்காங்க. அப்போ என்றென்றைக்கும் அவருடனே வாழக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்யும்? தரும். அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். என்னையே நான் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். என் ரத்தத்தை சிந்தி உங்களெல்லாம் மீட்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கருத்தாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், மாசு இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லணும்? நல்லது, உத்தமம், உண்மையான ஊழியக்காரன்னு சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷலோடு போயிட்டு இருக்கும்போது நாத்தான்வேல் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை பார்த்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னார்.
பார்த்த உடனே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஒரு ஆளை பார்த்த உடனே ஆண்டவருடைய அந்த கணிப்பு. அதே மாதிரி நம்மளையும் என்ன செய்யணும்? ஆண்டவர் அழைக்கணும். ஏதோ கபடற்ற உத்தமான நான் உன்னை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 103:10. 103ஆம் சங்கீதம் நல்லா நமக்கு தெரியும். முதல் 2 வசனம் நம்ம அடிக்கடி சொல்லிடுவோம், எல்லா ஜபத்துலேயும் சொல்லுவோம். 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் அவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் ஒரு நாள் என்ன செய்யலை, நமக்கு தண்டனை கொடுக்கல. அந்த தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் நம்முடைய பாவ பரிகாரியான கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம உணரணும். இந்த வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எனக்காக நீர் என்ன செஞ்சார்? நீர் பாவமானீர், எனக்காக நீர் சிலுவையிலே சாபமானீர், உம்முடைய சொந்த இரத்தத்தால் என்னை மீட்டிருக்கிறீர், விலைக்கிரயமாய் கொடுத்து என்னை மீட்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி என்ன செய்யணும்னா நம்முடைய ஸ்தோத்திர பலிகளில் அதையும் சேர்த்து சொல்லணும். அவர் நம்முடைய மீட்பராகிய இரட்சகர். இந்த பாவ அறிக்கை எப்படி செய்யணும்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்ன செய்யணும்? பாவங்களை அவர் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 7ஆம் வசனத்தை சொன்னோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கணும். 9ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் என்ன செய்யணும்னா கட்டாயம் பாவ அறிக்கை செய்யணும். அதுக்கப்புறம் ஆண்டவரே இதை நான் விட்டு விடுறதுக்கு தீர்மானிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். நம்மளால் என்ன செய்ய முடியாது? பாவத்தை நம்முடைய சொந்த பலத்தினால் மேற்கொள்ளவே முடியாது. அதனால் நீர் உம்முடைய பலனை தாரும், உன்னத பலத்தினால் என்னை நிரப்போம், உம்முடைய வல்லமையினால் நிரப்போம், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்போம், உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் என் கூடவே இருக்கட்டும் சுவாமின்னு சொல்லி ஜெபிக்கும்போது பாவம் நம்மளை என்ன செய்யாது? நெருங்காது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லார் பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஏசாயா 1:18, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஏசாயா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்துக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், அது என்ன செய்யுமா? உறைந்த மலையை போல். உறைந்த மலை எப்படி இருக்கும்? பனி. பனி சிகரங்கள்லாம் என்ன கலரில் இருக்குது? பனி வெள்ளையாக இருக்கும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை கழுவும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம்? உறைந்த மலையிலும் வெண்மையாய் அவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய திராணியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னா நம்ம ஆண்டவரே நான் பாவி. அவன் சொல்கிறான், பவுல் சொல்கிறது என்ன சொல்கிறாரு? அவர்களில் பிரதானமான பாவி நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நம்மளை என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் பிரதான பாவியாக இருக்கலாம், என்னுடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் அநேக வேளையில் நான் தவறி இருக்கலாம், தயவா என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி அவருடைய பாவ மன்னிப்பை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். இரவில் நித்திரைக்கு செல்லும் முன்பாக கட்டாயம் என்ன செய்யணும்? இன்றைய நாளில் ஒரு வேளை நான் பாவம் செஞ்சால் தயவா என்னை மன்னிங்க சுவாமி. ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் என்ன செய்யக்கூடாது? நான் கைவிடப்பட்டுறக்கூடாது. இரவில் உம்முடைய வருகை இருக்குமானால் நாங்கள் என்ன செய்யணும்? நானும் என் வீட்டாரும் என்னுடைய பிள்ளைகளும், எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய இருக்குது. இப்போ நான் அப்படி ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என்னையும் எனக்குள்ளே யாவற்றையும். அதில் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் அதில் இருப்பீங்க. ஒரு 5000 பேராக இருப்பாங்க. அல்லேலூயா. அவ்வளோ பேர் என்ன செய்யணும்? ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்.
இரவில் நீங்கள் வந்தால் நாங்கள்லாம் என்ன செய்யணும், உங்கள் சார்பில் வலது பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் என்ன செய்யணும், நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கணும். பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ராத்திரி சொல்லக்கூடிய ஜெபம். ஆவி, ஆத்மா, சரீரம், என்னையும் எனக்குள்ளே ஆவற்றையும் அப்படின்னு சொல்லும்போது பாவங்கள் என்ன செய்யப்படும், கழுவப்படும். அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புரவாக முடியும். அப்புறம் ராத்திரி கெட்ட சொப்பனங்கள், தீமையான காரியங்கள்லாம் என்ன செய்யாது, அணுகவே செய்யாது. எனக்கு ஒரு மனிதர் தினசரி ஈவினிங் நைட்டு 9 மணி போல் எனக்கு ப்ரேயருக்காக ஜெபம் பண்ணுவார். தொடர்ந்து இப்போ ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கார். அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, நேற்று நீங்கள் ஜெபம் பண்ணலை, நான் தூங்கவே இல்லை அப்படிம்பார். அல்லது என்ன சொல்லுவார்னா, நான் நேற்றும் கொஞ்சம் எனக்கு என்ன செஞ்சுது, மோசமான காரியங்கள் வந்துச்சு, சரியாக தூங்கலைன்னு சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே அவங்கள ஒப்பு கொடுத்துருக்கு, நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தூங்குங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார்னு சொல்லி அவருக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம், அவர்கிட்ட இன்னும் அந்த ஒரு விசுவாசம் என்ன செய்யலை, ஊண்டலை. நானும் ஒரு வருஷமாக தொடர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், சொல்லிகிட்டே தான் இருக்கேன், விசுவாசமாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கூடவே இருப்பாருன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்னா, நம்முடைய பாவங்களை உறைந்த மழையை போல், வெண்மையான பஞ்சை போல் மாற்றுவார். இன்னொரு காரியத்தையும் அவர் தான் சொல்கிறார். ஏசாயா 38:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஆண்டவர் நினைஞ்சாராம், என்னுடைய பாவங்களெல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிட்டாராம். முதுகுக்கு பின்னால் போட்டாச்சுன்னா என்ன செய்ய முடியாது, திரும்ப பார்க்க முடியுமா? முதுகு பின்னால் இருக்க முதுகு பார்க்க முடியுமா? முதுகு பின்னால் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் பார்க்காதபடி தூர எரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தீர்க்கதரிசி சொல்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மனசில் வச்சுக்கணும். ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். ஆராதனை